சுந்தரி அக்கா, சொல்லு குண்டுமணி, எங்க போயிட்டு இருக்கீங்க? வேற எங்க, எல்லாம் நம்ம வடிவு வீட்டுக்கு தான். சரி குண்டுமணி, நீ எங்க போயிட்டு இருக்க? நானும் வடிவக்கா வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். வடிவுக்கு வீட்டுக்கு காலைல வந்து செய்ய வந்திருக்காண்டின்னு சொன்னாலா? ஆமாக்கா. அவங்க வந்து சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? வடிவக்கா சொன்னாங்களா உங்ககிட்ட? ஆமா ஆமாண்டி, என்கிட்டயும் சொன்னா. அதான் போய் செடியை பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனேன். சரி வாங்கக்கா, சேர்ந்தே போலாம். சரி வாடி போலாம். அதான் நம்ம தேனு தொண்டைக்கு என்னாச்சு தேனு? அதே குண்டுமணி, அவ தொண்டைக்கு ஒண்ணும் இல்லடி. அவ்வளவு நக்கெல்லாம் நம்மள தாண்டி கூப்பிடுறாவ. சுந்தரி, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகலையே, நான் நல்லாதான் இருக்கேன். சரி சரி, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? எல்லாம் நம்ம வடிவக்கா வீட்டுக்கு தான். என்னடி செடியும் வந்திருக்கான்னு காலையில வந்து வீட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாலோ? ஆமா தேனு, வடிவக்கா வாங்கிட்டே சொன்னாங்களா? அடியே, காலையில இருந்து கண்ணில் போடுறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காவ. சரி தேனு, வாங்கிட்டு சொன்னாலா? காலையில தான் என்கிட்டயும் சொன்னா. அவ வேற சொல்லிட்டா, ஒரு 8 போய் செய்ய நான் பாத்துட்டு வந்துடலான்னு தான் நானும் கிளம்புனேன். சரி சரி தேனு, நாங்களும் அங்கதான் போறோம், வா சேர்ந்து போவோம். சரிங்க டி, வாங்க போலாம். என்னடி 3 பேரும் காலையில எங்க கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? அதுவா பப்பி, வடிவக்கா வீட்டுக்கு தான். என்னடி ஆச்சு வடிவக்காக்கு? பப்பி, வடிவக்கு ஒண்ணும் இல்ல. சரி, அப்போ வடிவக்கா வீட்டுக்கு எதுக்கு போறீங்க? பப்பி, உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சு தேனு, நீயாவது சொல்லலாம். அடியே பயப்படாதடி, 5 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து செடி வந்திருக்காண்டி. அப்படியா? வடிவக்கா என்கிட்ட எதுவுமே சொல்ல? எங்க கிட்டயும் சொல்லவே இல்லடி அவ. காலையில தான் வந்து சொல்லிட்டு போனா. குடுமணி, வடிவக்கா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா பப்பி, சுந்தரி அக்கா வீட்டு கூட சொல்லிருக்காங்க. ஏன் உனக்கு சொல்லியாவ? இல்ல குண்டுமணி, வடிவக்கா என்கிட்ட சொல்லவே இல்ல. அவங்க மறந்துருப்பாங்க பப்பி. என்னடி, உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சொல்லிருக்காங்க, என்ன மட்டும் மறந்துட்டாங்க? புள்ள 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கான், அதாண்டி மறந்துருப்பா. இருந்தாலும் உங்க வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. வடிவக்காவுக்கு என் ஞாபகமே இல்ல போல் இருக்கு. பப்பி, அதான் இப்ப தெரிஞ்சிட்டுல. சரி வா, வடிவு வீட்டுக்கு போய் செடியை பார்த்துட்டு வந்துடலாம். பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. அடியே, எங்க வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லலன்னு கோச்சிக்கிட்டே நீ? அப்படிலாம் இல்லையே. அடியே, வடிவு சந்தோஷத்துல மறந்துருப்பாடி, எதையாண்டி பெருசு படுத்துற? வாடி போயிட்டு வரலாம். தேனு சொல்றதும் சரிதான் பப்பி, இதை பெருசுப்படுத்தாத, நீயும் வா போயிட்டு வரலாம். ஏண்டி 3 பேரும் கூப்பிடுறோம், ஏன்டி இப்படியே நிக்கிற? வாடி. சரி வரேன் குண்டுமணி. அடே வாங்கடி. என்னக்கா பண்ற ஜெலியா? அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் சுந்தரி. ஐயோ, பிள்ளை தூங்கிட்டு இருக்கா, நாங்க இந்த நேரம் பார்த்து வந்துட்டோமே. அதுக்கு என்னடி, தூங்குற பிள்ளை எழுப்பிக்க வேண்டியதுதான். அடி அறிவு கிட்ட வடிவு, அவனே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கான், அவனை போய் எழுப்புறங்கிற? நீ சொல்றதும் சரிதான் தேனு. பப்பி, எல்லாம் பேசுறாங்க, நீ மட்டும் பேசாம அமைதியா நிக்கிற. நான் எதுக்கு அவங்கள்ட்ட பேசி தொல்லை பண்ணணும்? இவங்க தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஏண்டி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பேசுறவ? ஏக்கா, எங்க வீட்டுக்குலாம் வந்து சொன்னில, சரியா ஊருக்கு வந்திருக்கானே, பப்பி வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. அதாக்கா அவ கோச்சிக்கிட்டா. இருந்தாலும் வடிவு, நீ பண்ணது ரொம்ப தப்பு. அவகிட்டயும் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன்டி நெட்டச்சி, பேசாதவங்கள்ட்ட கூட கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தீங்க. பப்பி கிட்ட சொல்லணும் உனக்கு கொஞ்சமா தோணிச்சாடி? ஏண்டி, எதுக்குடி இப்படி எல்லாம் சேர்ந்து கோவப்படுறீங்க? ஏக்கா, நீ பண்ணது தப்பு, அதனால நம்ம சொல்றோம். அதானே பப்பி, இதுக்குதான் நீ கோவமா இருக்கியா? ஆமா, அதனாலதான் பப்பி கோவமா இருக்கா. பப்பி, சுந்தரி வீட்டுக்கு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு தாண்டி வந்தேன். நீ கடைக்கு போயிருக்குன்னு வருஷா சொன்னா, அதனால வருஷா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். செடியும் வந்திருக்கான்னு அம்மா கிட்ட சொல்லுமான்னு. வருஷா சொல்லியா? வருஷா கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? வருஷா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லக்கா. சரி சரி விடு, சின்ன பிள்ளை இல்ல, மறந்துருப்பா. அக்கா மன்னிச்சிருங்கக்கா. அடியே, இதுக்கு எதுக்கு நீ மன்னிப்பு கேக்குற? ஒரு நிமிஷம் நான் உன்னை தப்பால நினைச்சிட்டேன். பரவாயில்ல பப்பி, வருஷம் உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? உன் இடத்துல நான் இருந்தா கூட நானும் இப்படி தாண்டி பேசுவேன். அடியே, பேசிக்கிட்டே இருக்காதடி, போய் செடியை அழைச்சிட்டு வாடி. சரி சரி, உங்ககிட்ட பேசிக்கிட்டு நானும் மறந்துட்டேன் பாரு. சரி உள்ள வாங்க. பரவாயில்ல வடிவு, செடியை எழுப்பிட்டு கூப்பிடு, நாங்க அப்படியே காத்தோட்டமா இங்கே நிக்கிறோம். ஏன் மேடம் வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களோ? அடியே, வந்தா நாங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்போம். செடியை தூங்கிட்டு இருந்தா அவனுக்கு தொல்லை பண்ற மாதிரி இருக்கும்ல. எப்படியா இருந்தாலும் தூங்குறவனை எழுப்ப தானே போறேன். சரி வாடி. அக்கா, அவனை எழுப்பலாம் வேணாம்க்கா. அவன் எழுந்த மாதிரி எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க அப்புறமா வந்து பாக்குறோம். ஆமாக்கா, இவனுங்க சொல்றதும் சரிதான் வடிவு. சரி, எழுஞ்ச மாதிரி சொல்லு. இருந்தாலும் செடியனை பாக்குறதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. வடிவு, இன்னும் 30 நாளுக்கு செடி இங்க தானே இருப்பான். தேனு சொல்ற மாதிரி 30 நாளைக்கு இங்க தானேக்கா இருப்பான். நாங்க பொறுமையா வந்து பாத்துக்கிறோம். அம்மா, அடிடே, செடினா வந்துட்டான். அடே வாங்க சித்தி, எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? என்னது, குண்டுமணி உனக்கு சித்தியா? வெளிநாடு போற வழிக்கு அத்தாத்தன்னு கூப்பிட்டு இருந்த, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு சித்தின்னு கூப்பிடுற. என்னடா ஆச்சு உனக்கு? சரியா, வெளிநாடு போனதும் ஒரு முறையை மறந்துட்டியாடா? தம்பி சரியா, இந்தியாவில இருந்தப்போ என்னை எப்படி கூப்பிட்டு ஞாபகம் இருக்கா? 5 வருஷம் வெளிநாட்டுல இருந்தனால இவங்களுக்கு எப்படி கூப்பிட்டு மறந்துட்டேனே. சரியா, ஒன்னதானே கேக்குறேன். சொல்லுங்க சித்தி. அட பரவாயில்லையே,
என்ன சித்தின்னு கரெக்டா கூப்பிட்டுட்ட? இந்தியாவில் இருந்தப்போ இவங்களை சித்தின்னு தான் கூப்பிட்டுருக்கோம். சரியா, நான் ஒண்ணும் நினைக்கலப்பா. இல்லதா, இருந்தாலும் மாத்தி கூப்பிட்டது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சுந்தரி சித்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சரியா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உடம்புலாம் நல்லா இருக்கா? 30 நாள் லீவுன்னு சொல்லலாம் வடிவு. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பா. சரிங்க சித்தி. வீட்டுல சித்தப்பா சந்தியெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சரியா. நாளைக்கு வந்து எல்லாரையும் வீட்டுல வந்து பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே என்ன பார்க்க வந்துட்டீங்க. பரவாயில்ல சரியா. யார் வந்து முதல்ல பார்த்தா என்ன? வடிவக்கா சொன்னதும் உன்னை பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்துல நாங்க அப்படியே வந்துட்டோம். பப்பியத்தை சரியா, பரவாயில்லையே. என் பேர்ல இருந்து எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். குண்டுமணி அத்தையை தான் எப்படி கூப்பிட்டுன்னு மறந்துட்டேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சரியா. எதுக்குமா இவங்க எல்லாரையும் வெளியே வச்சே பேசிட்டு இருக்கீங்க? உள்ள அழைச்சிட்டு வர வேண்டியதானே? சரியா, நானும் இவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இது தூங்குறேன்னு சொல்லிவிட்டேன். அதுக்காக வீட்டுக்குள்ள எவ்வளவு வரலடா. என்ன பாக்கிறதுக்காக எனக்காக வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பரவாயில்ல சரியா, இன்னொரு நாளைக்கு வரோம். சித்தி, எனக்காக வந்திருக்கீங்க. அது எப்படி நான் உங்களை வெளியில பார்த்துட்டு அப்படியே அனுப்ப முடியும்? பரவாயில்ல சரியா, 30 நாளைக்கு இங்க தானே இருக்க போற. நாங்க பொறுமையா வந்து பாக்குறோம். சரி, அந்த இவ்வளவு தூரம் சொல்றான்ல, அவனுக்காக வீட்டுக்குள்ள வந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு போகலாண்டி. பரவாயில்ல வடிவு, நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன குச்சம். சித்தி, அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். சரியா, நான் எல்லா மளிகை கடைக்கும் முட்டையை டெலிவரி கொடுக்கணும். இல்லைன்னா கடைக்காரங்கெல்லாம் ஆளை மாத்திடுவாங்க. முட்டை வியாபாரம் எப்பத்துல இருந்து பண்றீங்க சித்தி? நீ ஃபாரினுக்கு போனீல சரியா, அப்பயே ஆரம்பிச்சிட்டேன். நல்ல விஷயம் சித்தி. பிராய்லர் கோழி முட்டையா சித்தி, இல்ல நாட்டுக்கோழி முட்டையா? நம்ம கிட்ட என்னைக்குமே நாட்டுக்கோழி முட்டை தான் சரியா. சூப்பர் சூப்பர் சித்தி. நாட்டுக்கோழி முட்டை தானே உடம்புக்கு நல்லது. ஆமா சரியா, அது எங்க தெரியுது? பிராய்லர் கோழி முட்டை 5 ரூபா 6 பண்ணதும் அதானே வாங்கிட்டு போறாங்க. நாட்டுக்கோழி முட்டை 10 ரூபா 12 ரூபான்னு விற்கிறோம், வாங்க மாட்டாங்களே. எல்லாரும் எது கம்மியா இருக்கோ அதானே வாங்குவாங்க. நம்ம தான் சித்தி சொல்லணும் நாட்டுக்கோழி முட்டையில எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு. எங்க சரியா, கிராமத்துல இருக்கிற மக்களே வாங்க மாட்டாங்க. அப்படின்னா சிட்டில இருக்கிற மளிகை கடைக்கெல்லாம் நீங்க நாட்டுக்கோழி முட்டையை டெலிவரி கொடுக்கலாம்ல? எங்க சரியா, கிராமத்து மக்களே வாங்க மாட்டாங்க, நகரத்து மக்கள் எப்படி வாங்குவாங்க? சித்தி, முன்ன மாதிரி கிடையாது. கிராமத்து மக்கள் சாப்பிடாதது கூட நகரத்து மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாராளமா நீங்க நகரத்துல இருக்கிற மளிகை கடைக்கெல்லாம் நீங்க முட்டை டெலிவரி கொடுக்கலாம். நம்ம கிராமத்துல முட்டை 12 ரூபா போகுது. சிட்டி சைட்லாம் கண்டிப்பா 15 ரூபாய்க்கு மேல தான் சித்தி வாங்குவாங்க. அப்படியே சரியா, சிட்டி சைட்லாம் 15 ரூபா கிட்ட வாங்குவாங்களா? ஆமா சித்தி, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுப்பா. சிட்டிக்கு போனா செலவு அதிகமாகும்னு சொல்லிட்டு நான் அந்த சைடே போறதில்ல. நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். சித்தி, நான் சொன்னதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வியாபாரம் வேற லெவல் போகும். சொல்லிட்டு இல்லப்பா, கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சிட்டி சைடு மட்டும் போய் கொடுத்து பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னை தேடி வந்து சொல்லுவீங்க. சரி சரியா, நீ சொல்லிட்டுல, கண்டிப்பா செய்யறேன். குண்டுமணியத்தை நீங்க என்ன பண்றீங்க? குண்டுமணிக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அருமையா செய்வாள். அட சும்மா இரு பபி, அவ ஏதோ காமெடிக்கு சொல்றா. மாமா இப்போ காய்கறி வெட்டி வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா வித்துட்டு இருக்காரு தம்பி. பரவாயில்ல, மாமா எப்பத்துல இருந்து இந்த தொழில் ஆரம்பிச்சாங்க? அது ஆரம்பிச்சு 6 மாசம் கிட்ட ஆகுது சரியா. நல்லது. காய்கறி எல்லாம் நம்ம கிராமத்து காய்கறி தானே? கிராமத்து காய்கறி தான். அப்புறம் பின்னாடி கொல்லை கொஞ்சம் இருந்துச்சுல, அதுல கொஞ்சம் காய்கறி போட்டு நம்ம காய்கறி விற்கிறோம்ப்பா. அட பரவாயில்ல, நம்ம கொள்ள காய்கறினா அது ஒரு டேஸ்டால இருக்கும். ஆமா சரியா, நான் நாளைக்கு கண்டிப்பா பிரிச்சு எடுத்துட்டு வரேன். சரிங்க. ஏப்பா சரியா, உங்க அத்தையும் சித்தியும் மட்டும் தான் என்ன பண்றீங்கன்னு கேப்பியா? எங்களெல்லாம் கேட்க மாட்டியாப்பா? சித்தி, உங்களை மறப்பனா? சித்தப்பா உங்களுக்கு எந்த வேலையும் விட மாட்டாரு. ஆனா சித்தப்பா எந்த வேலையுமே வேணாம்னு சொல்ல மாட்டாரு. அதை கத்துக்கிட்டு உடனே செய்வாரு. பரவாயில்ல சரியா, சித்தப்பா செஞ்சதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? எப்படி சித்தி அதெல்லாம் மறக்க முடியும்? பாத்தி அடிச்சு சுந்தரி, என் பிள்ளை எதையுமே மறக்கல. ஆமா ஆமா, உன் பிள்ளை எதுவுமே மறக்கலதான். ஆனா குண்டு பண்ணி அத்தனை கூப்பிட்டாமா சித்தின்னு கூப்பிட்டானா மறந்துவிட்டான். விடுங்க சித்தி, ஏதோ வாய் தவிர சொல்லிட்டோம். புதுமணி அத்தையே அது தப்பா நினைக்கல. நீங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பீங்க போல இருக்கு. வடிவு மகனுக்கு பேசவா சொல்லி தரணும். பப்பியாத்த, மாமாவுடைய பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சரியா. சரியா, உனக்கு தெரியுமா, நம்ம ஊர்லயே பப்பி வீட்டுக்காரர் தான் பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர் சித்தி. மாமாவுக்கு பிசினஸ் பண்ண சொல்லியே தரணும். அவரு தான் பிசினஸ் பண்றதுல புள்ளியாச்சே. நானும் தான் பிசினஸ் பண்றேன். கோழி முட்டையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கடைக்கும் போய் போட்டுட்டு வரேன் தெரியுமா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் என் பிசினஸ் கொடி கட்டி பறக்கும். அன்னைக்கு எல்லாரும் என்ன ஆச்சரியமா பார்ப்பீங்க. அடியே, நாங்க இன்னைக்கும் உன்னை ஆச்சரியமா தான் பாக்குறோம். அடியே, என்ன எதுவும் வேணாலும் சொல்லு, என் உயரத்தை மட்டும் எதுவும் கிண்டல் பண்ணாத. ஏண்டி, நானும் உன் உயரத்தைய சொன்னேன். உன்னை ஆச்சரியமா பாக்குறோம்னு சொன்னேன். பிள்ளை பக்கத்துல இருக்கான்னு பாக்குறேன், இல்லைன்னா ஏதாவது சொல்லிவிடும் வடிவு. சித்தி, வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலாம் வாங்க எல்லாரும். இவ்வளவு தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டீங்க. நீங்க மட்டும் இப்ப காஃபி குடிக்க வரலன்னா உங்க வீட்டுக்கு வந்தா பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். 4 பேரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க. வாங்கலாம். நீ புள்ள எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கான், வர மாட்டேன்னு அப்படியே நிக்கிறீங்க. சீக்கிரம் போய் அப்போ கிச்சன்ல காஃபி போடு. அதானே, எங்க கூட நின்னுகிட்டு நொய் நொய்னு பேசிட்டு இருந்தா யார் காஃபி போடுறது? சரி, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறேன். என்ன அம்மாவுக்கு ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துருக்காங்க? அம்மா அம்மா அம்மா, உங்களை தான் கூப்பிட்டு இருக்கேன். சொல்லுமா சுடர். அம்மா,
அப்பாவும் அப்பதாவும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அவங்க 2 பேரும் எப்பயுமே ஏதாவது சொல்லிக்கிட்டு தானமா இருப்பாங்க. அப்புறம் எதுக்குமா வருத்தப்படுற? வருஷம் வைக்க உன் மாமங்காரன் வந்தான். உன் மாமங்காரனை அவமானப்படுத்தி அத்தால மௌனம் அனுப்பி விட்டுட்டாங்க. என் அண்ணங்காரங்க எவ்வளோ அசிங்கப்பட்டு போனேன்னு தெரியுமா? எனக்காக தானே என் அண்ணன் வருஷம் வைக்க வந்துச்சு. உங்க அப்பாக்காரு என் அண்ணனையும் என் அம்மாவையும் எவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்புனாரு தெரியுமா? அம்மா, அன்னைக்குன்னு பார்த்து நான் காலேஜ் போயிட்டேன். நான் வீட்டில் இருந்தேன்னா இவ்வளோ தூரம் மாமாவை திட்ட விட்டுருக்க மாட்டேன். எனக்கு மட்டும் தெரியாதம்மா. என்ன இருந்தாலும் அசிங்கப்பட்டு போனது என் அண்ணனாச்சே. நான் எப்படிம்மா மறக்கிறது? மா, உன்னால அதை மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா மாமா உன்னை தப்பா நினைக்க மாட்டாருமா. என்ன இருந்தாலும் மனசு கேட்கலாமா? வீட்டு தேடி வந்தவனை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புறது எவ்வளோ ஆசையா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வருஷம் வைக்கலான்னு 3 பேர் வந்தாங்க தெரியுமா? மா, நான் வேணா மாமா கிட்ட பேசவா? ஏண்டி, பொங்கல் முடிஞ்சு 1 வாரம் ஆக போகுது. இப்போ போய் நீ என்ன தட்டி பேச போற? மாமா எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கம்மா. உங்க அப்பாரு நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு என் அண்ணங்காரனையும் என் அம்மாக்காரவங்களையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டு இருக்கான் உன் அப்பங்காரன். எத்தனை நாளைக்கு தான் நானும் பொறுத்து போறது? சாகும்போது எல்லாத்தையும் வாரிக்கிட்டா போறோம். சொத்துன்னு எதுக்கு இப்படி அலையறான்னு தெரியலம்மா. அப்பாவை ஏத்தி விடுறதெல்லாம் இந்த அப்பத்தா தான். அது பண்ற வேலைதாம்மா. அப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. யார குத்துன்னு சொல்லி என்ன வரப்போகுதுமா? என் அண்ணங்காரனும் அம்மாக்காரங்களும் அசிங்கப்பட்டது தானே. நீங்க வேணா மாமாவை கால் பண்ணி பேசுங்களேன். நான் பேசினா என் அண்ணங்காரன் போன் எடுப்பானா? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா தெரியும்? கால் பண்ணி பார்த்தா தானே தெரியும். கண்டிப்பா நீ கால் பண்ணினா மாமா அட்டன் பண்ணுவாரு. நீங்க வேணா கால் பண்ணி பாருங்க. இப்ப யாருக்கிட்ட உன் ஆத்தாக்காரியை கால் பண்ணி பேச சொல்ற? அதையா நீங்க கேக்குறீங்க? ஓ, நான் கேட்காம வேற யாரு கேப்பா? இந்த வீட்டுல எங்க மாமாவுக்கு நாங்க கால் பண்ணி பேசுறது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? ஆமாண்டி, உங்க 2 பேருக்கும் உரிமை இல்லதான். என்ன சொல்றீங்க? யாரு தடுத்தாலும் நாங்க எங்க மாமா கிட்ட பேசுவோம். பேசுங்கடி பேசுங்க. என் மாமன் வரட்டுண்டி. உங்க 2 பேரையும் நாங்க என்ன பண்ண மட்டும் பாருங்க. அதையும் பாத்துடுமே. உங்க பையனும் நீங்களும் என்னதான் பண்றீங்கன்னு இந்த வாட்டி நான் பார்க்க தானே போறேன். ஓ, உனக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துட்டா? ஆமா, எத்தனை நாளைக்கு தான் உங்க 2 பேருக்கும் பயந்து நாங்க வாழ்றது? எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயந்து தாண்டி நீங்க இருக்கணும். ஹலோ, எது உங்க வீடு? மறந்துட்டீங்களா? இந்த வீட்டை எங்க மாமா தான் எங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்கன்னு. அவன் வரதட்சணையா கொடுத்தான். இனிமே இது எங்க வீடு தானே. வரதட்சணையா கொடுத்தாலும் இது எங்க மாமா வீடு. உங்க 2 பேரை விடியும் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் தான் இந்த வீட்டுல முழு உரிமை இருக்கு. உன்னை காலேஜ் படிக்க வச்சதும் மேடம் உரிமையை பத்தி எல்லாம் பேசுறீங்களா? ஆண்டி, உன் முகக்காரியை பேச சொல்லிட்டு வேடிக்கை பாக்குறிய நீ? உங்ககிட்ட பேசுறது நானு. நீங்க ஏன் அம்மா கிட்ட பேசுறீங்க? இப்போ உன்னை பேச சொல்லி அவ தானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அம்மா ஒன்றும் பேச சொல்லல. நான் ஒன்றும் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. எனக்கும் எல்லாம் தெரியும். என்னடி தெரியும் உனக்கு? எல்லாமே தெரியும். இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. ரொம்ப பேசிட்டு இருக்க நீ. உண்மையை பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்கா? என் முகங்காரன் வரட்டுண்டி. அத்தால் மவளும் திமுறா பேசி நிக்கிறீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நானு. தேவையில்லாம எதுக்கு அம்மாவும் பேசுறாங்கன்னு சொல்றீங்க? நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கும்போது வாத்தகர் நின்னுட்டு வேடிக்கை தானே பாக்குறா. அவ சொல்லாமலேயே நீ எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ தேவையில்லாம எதுக்கு அம்மாவை எடுத்து பேசுறீங்க? நான் பேசுறதுக்கு அம்மா ஒன்றும் சொல்லி தரல. காலேஜ்ல ஒன்னு சொல்லி தராங்களப்போ. அம்மா சொல்றது கொஞ்சம் அமைதியா இருமா. உன் மொபைல பேச சொல்றதெல்லாம் பேச சொல்லிட்டு கடைசியா வரியா? அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. அடியே நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்பதா தேவையில்லாம அம்மா கிட்ட பேசாதீங்க. அடியே நீ சத்த அமைதியா அடி. மா, இவங்க எல்லாம் பயந்து தாம நீ பெரிய ஆளாக்கி விட்டுட்ட. இப்ப சந்தோஷமாடி. ஒரு அப்பத்தா கிட்ட எப்படி பேசணும்னு கூட சொல்லி தராமே வளர்த்து வச்சிருக்கா பிள்ளைய. நல்லவங்க கிட்ட நல்ல விதமா பேசலாம். உங்கள மாதிரி சொல்லுடி. சுடர், நீ வீட்டுக்குள்ள போமா. தேவையில்லாம பதில் பேசிட்டு இருக்க. சுடர், அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? வீட்டுக்குள்ள போமா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க எல்லாம் பயந்துட்டே இருக்க போறீங்க? அவ கடைசி காலம் வரைக்கும் அவ இப்படிதான் இருந்தாகணும். அவங்க வீட்டுல இருந்துகிட்டு அவங்க நிலத்தை பயிர் பண்ணிக்கிட்டு அவங்க பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட திமிரா பேசுறீங்களா? எதுடி அவ நிலம்? அவ ஆத்தாக்காரி இந்த நிலத்தெல்லாம் கொடுக்கும்போது தரிசல் நிலமா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு பயிர் பண்ணி விளையிற நிலமா மாத்தினது என் மகன்டி. நானும் என் மகனும் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உன் அம்மா காரிட்டே கேளு. நீங்க கஷ்டப்பட்டாலும் இந்த சொத்துலாம் எங்க அம்மாவுடையது. அதுக்காக உன் ஆத்தாக்காரி காலில் இருந்து என்ன வாழ சொல்றியா? அத்தை, அவதான் சின்ன பிள்ளை பேசிட்டு இருக்கா. நீங்களும் அவர்கிட்ட பதில் பேசிட்டு இருக்கீங்க. யாரு இவ்வளவு சின்ன பிள்ளை? ஒரு அப்பத்தா கிட்ட பேசுறோன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசிட்டு இருக்கா. இவ்வளவு சின்ன பிள்ளை. சுடர், வீட்டுக்குள்ள போறியா இல்லையா? பண்ணி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன அமைதியா இருக்க சொல்றீங்களா? அமைதியா தாண்டி இருந்தாகணும். நமக்கு வேற வழி இல்ல. மா, நீங்க ரொம்ப அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அதனாலதான் உங்களை மரியாதை இல்லாம அவங்க நடத்துறாங்க. அடியே, யார மரியாதை இல்லாம நடத்துறது? என் மகன் வரட்டும். உங்க 2 பேருக்கு இருக்குடி. ஐயோ, இந்த மொட்டைச்சி கோச்சிட்டு போறாளே. மோமங்காரன்ட்டு என்னத்தை சொல்லி அழைச்சிட்டு வர போறான்னு தெரியல. மா, எது சொல்லி வேணாலும் அழைச்சிட்டு வரட்டான் அப்பாவை. நம்ம எதுவும் வந்தாலும் பாத்துக்கலாம், விடுங்க. எத்தனை நாளைக்கு தான் இவங்க 2 பேருக்கு நம்ம பயந்தே இருக்கிறது? இவங்க பண்ற தப்புலாம் அதனாலதான் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்க 2 பேரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சும் எதுக்குமா பதில் பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமாமா? கொஞ்ச நாளைக்கு இந்த மொட்டைக்காரிட்டையும் அவன் பையன்கிட்டையும் வார்த்தையை விடாதம்மா. படிப்பு முடிச்சுட்டு நீ நல்ல வேலைக்கு போகணும். அதை மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. இவங்களெல்லாம் நீ கண்டுக்கவே கூடாது. வேலைக்கு போயிட்டு உனக்குன்னு 4 காசு சம்பாரிச்சாதம்மா உனக்கு மரியாதை. உன்னை பெத்த எனக்கும் மரியாதை. நான் காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என் நம்பிக்கையே நீ மட்டும்தாம்மா. உனக்காக மட்டும்தான் நான் இன்னும் இங்க இருக்கேன். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ.
உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி தாம்மா நானும் நடந்துப்பேன். என்னால நீங்க யாருக்கிட்டையும் தலை குனிய கூடாது. உங்களுக்காக நான் எப்பயுமே இருப்பேம்மா.